ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா த ஹைஸ் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேய் கேம் போல், இது கோஸ்ட் கேம் போல். இதை பார்த்தீங்கன்னா இதான் கோஸ்ட் போல். கைஸ் மண்டை மட்டும் தான் இருக்குது, மண்டை மட்டும் கீழே குடலாம் தொங்கிட்டு இருக்கு கைஸ். அது உங்களுக்கு தெரியும், மண்டையும் குடலும் தொங்கிட்டு இருக்கு, வாய் வாய் கிழிஞ்சு போயிருக்கு. ஸோ வாங்க கைஸ் நம்ம நார்மலில் இருக்குது ஈஸி கொடுத்துப்போம். ஈஸி கொடுத்தாச்சு. ஸோ கைஸ் இது வந்து நீங்கள் மல்டிபிளேயர் அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்லாம், நீங்கள் இல்லைன்னா தனியாக விளாண்டுக்கலாம். இது வந்து போத் ஆன்லைன் ஆஃப்லைன்லேயும் விளாட்லாம். ஸோ இப்போ நான் ஆஃப்லைன் தான் விளாட்றேன், ஏன்னா ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்லையா, அதனால் நம்ம ஆஃப்லைனில் தான் விளாட்ற மாதிரி இருக்கும். எப்படியே விட விளாட ஆரம்பிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரோட் ஆகுது, என்ன இன்ட்ரோவா. ஓனர் ஆஃப் திஸ் பிளேஸ் மிஸ்டர் மைல்ஸ் வாஸ் எ ரிச் மேன் அண்ட் திஸ் மீன்ஸ் பிளேஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் அப்படிங்கிறதான். அவர் செம பணக்காரர் தான். பட் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கொஞ்ச நாளாக காணாம போயிட்டாராம். ஸோ நம்ம என்னன்னு பார்க்கணும் போல். ஸோ ஸ்லிப்பின்ட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. சரி அவ்வளோதான் கேஸ். இப்போ பார்த்தா மணி பேக். ஸோ நீங்கள் மணி பேக் தான் கண்டுபிடிக்கணும் தான் டாஸ்க் போல். நீங்கள் 12 மணி பேக் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கேம் விட்டு வெளில போயிடலாம் போல். ஸோ கலெக்ட் அண்ட் யூஸ் ஐ ரூயின்ஸ் டு செக் மான்ஸ்டர் பொசிஷன் அண்ட் அவாய்ட் இட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு மூலியமா நீங்கள் மான்ஸ்டர் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போகாமல் தப்பிச்சிக்க முடியுமா. ஸோ தண்ணி ஊற்றி விளையாட பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுச்சு கேஸ். பார்த்தீங்கன்னா மியூசிக்கு கொஞ்சம் மாதிரி பயங்கரமாக இருக்குது கேஸ். பார்த்தீங்கன்னா இப்போ டுட்டோரியல் மேலே நமக்கு சொல்லி தராங்க எப்படி ஓட்டணும் ஒரு மாதிரி. பாருங்க மாதிரி சவுண்டே ஒரு மாதிரியா கேஸ். ஓ இதுதான் பேக் போல், பிக் பண்ணிட்டோம். அவ்வளோதான். என்ன திறக்கிற மாதிரி இருக்குது. ஓ திறக்கலாம். ஒரு நூறு பேக் இருக்குது கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஸ்டோரி இன் ஜெர்மன். என்ன ஸ்டோரி டிஸ்பிளேஸ் ஐ கேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஆனால் அங்கே யாரும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு தெரியும் 12 ரூபா கண்டுபிடிக்கிற மாதிரி. கண்டுபிடிச்சிட்டுமா. ஸோ வெளில போகும் பேகி வந்துட்டு போகிற கேஸ். பார்த்தே போவோம், யாரும் இல்லை. கண்ணு எடுத்துவோம். லொக்கேட் மான்ஸ்டர் யூஸிங் ஹைரன்ஸ் அண்ட் ஹைரன்ஸ் அண்ட் ஓகே. லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கலாம் பேய் எங்கே வரும் பார்ப்போமா. அதுனா அந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஐ மாதிரி வரும் வரும் சத்தம் கேஸ். உள்ளே பேய் தான் வருது ப்ரோ கேஸ். லைட் தான் பிளிங்க் ஆகுது. மியூசிக் வேற பயமா இருக்கு கேஸ். என்ன கேஸ் இந்த பேய் படத்தில் பொறுத்த தெரியுமா, இங்கிலீஷ் பேய் படத்துலலாம் அந்த மாதிரிக்கு கேஸ். பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் பண்ணி பார்ப்போம் எங்கே பேய் இருந்து. பார்த்தீங்கன்னா நெவர் கேம் யூ ப்ராமிஸ், நீ வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன்னு காட்டுரு. பார்த்தீங்கன்னா பேய் இங்கே வரல நினைக்கிறேன். பார்ப்போம் இங்கே பார்ப்போம். என்னடாங்க பயமுத்திட்டே இருக்காங்க. நான் அப்பா பார்த்துக்கலாம். இதை மாதிரி கண்டுபிடிப்போம். அந்த பேர் என்ன பேக் மணி பேக் மட்டும் கண்டுபிடிச்சாலும் ஓடி போயிடுவோம். நம்பர்லாம் இருக்குது, என்ன நம்பர் தான் எங்கேயும் அது நான் 1 காட்டுரு. பியானோ இருக்குது இங்கே. இந்த ஒரு பண்ண வைப்போம். அது ஒரு பேக் இருக்குது வச்சு 4 பேக் அனுப்பிச்சிட்டோம். இது ஒரு கண்ணுக்கு எடுத்துப்போம். போடும் பேய் எங்கே வருதுன்னு சுற்றி தான் என்ன ஆகும் தெரியலையே. கண்டு பார்ப்போம். ரூமில் வந்தால கேஸ் பேய் என்னன்னு தெரியலையே. ரூமில் வரல வந்துட்டா செத்துட்டோம் கேஸ் நம்ம. அது ஒரு பேக் இருக்குது, 5 அனுப்பிச்சிட்டோம். இதெல்லாம் திறக்க முடியாதோ. இப்போ அவங்களே ஒரு மாதிரியா பிரைட்னஸ் போட்டு காட்டுறாங்க, அங்கே மட்டும் திறக்க முடிகிற மாதிரி. பார்த்தீங்கன்னா இதோ இங்கே ஒன்று இருக்குது, பார்த்தாச்சான்னு தெரியும். என்னடா இந்த சா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து அறக்கிறதுக்கு பார்த்தா அப்போ தெரியும் அதெல்லாம் இருக்குது. பேய் கழுத்து அறக்க போடுமோ, ஆல்ரெடி அறுத்து போன மாதிரி இருக்குது. இதை போய் அறக்கிறது சத்தம்லாம் வருது. பேய் பக்கத்தில் இருக்கோ, வெளில நிற்கிறோம். தொடர்ந்து வெளில வந்துடுவோம். பயமா இருக்கு. இந்த ரூமுக்கு ஓடி போயிருக்கு. என்ன ஒன்றும் இல்லை. இது என்னடா தப்பா. The parcel has never been sent out. என்னது the parcel has never been sent. இது அட்ரஸ் தான் கேஸ். என்னமோ அட்ரஸ் இருக்கு போல. ஸோ கண்ணு இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 வழி போகுது. இது வந்த வழியா இதுக்கு மணி பேக்கு எடுத்துப்போம். இந்த கண்ணு கிண்ணு எடுத்துப்போம்.
ஆமா கைஸ் ஏனி பார்த்து தெரியுமா இங்கே போயிட்டு வந்தோம்ல இந்த இடம் நானு ஆமா கைஸ் அந்த இடம் தான் ஏதோ இடம் இது பார்த்துனாச்சு வேலை இது இங்கே நம்ம ஸ்பான் ஆகணும் ஓகே இதான் ரூமா ஓகே ஓகே ஏனி இடிக்கவே இல்லை அப்படியே பூந்து வந்து போயிட்டு இருக்கோம் ஓகே இது ஒரு கண் இருக்கு கண் எடுத்தாலே ஒரு மாதிரி சவுண்டு வருது கைஸ் இது என்னது ஓ இதான் எக்ஸிட்டோ ஓ இந்த பேக் எடுத்துட்டு வெளில போயிடும் போல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது பார்ப்போம் இங்கே ஒரு ஒன்றும் இல்லை இது ஒன்று இருக்குது கைஸ் அது இங்கே ஒன்றும் இல்லை வேற எங்கே இருக்கா டிவி ஓடுமா பேய் படத்தை போட்டு போடுறாங்க கைஸ் பேய் படத்தை போட்டு விட்ற போகிறாங்க ஒருத்தன் டிவி ஓடல நல்ல வேலை ஸோ இங்கேயும் ஒன்றும் இல்லை இங்கேயும் இல்லை என்ன இருக்குது சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் பாட் ரிமைன்ஸ் டக்குன்னு போயிடுது ஸோ என்ன என்னமோ சொல்கிறாங்க கைஸ் எல்லாம் கண்டுக்க வேணாம் நம்ம கேம் பிளே மட்டும் கொண்டு போயிடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்றும் இல்லை ஸோ அடுத்த ரூம் போக வேண்டியதான் மாடி கீழே இருக்கு வருது கைஸ் ஐயோ ஓடுறோம் ஏய் அப்போலே ஐயோ பார்த்தீங்கன்னா பேய பார்த்துருப்பீங்க நீங்களே அப்பாலே ஸோ கைஸ் அள்ளு விட்டுட்டு கைஸ் கொஞ்ச நேரத்தை அள்ளு விட்டுட்டு கைஸ் அது கூட மாடலேன்னு வருது அதனால மாடில் போல கைஸ் மாடி தான் போகலான்னு பார்த்தோம் ஐஸ் மூலியமாக செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஐஸ் ஆட்டோட போனேன் பார்த்தா அதே பார்த்துட்டோம் நல்லா உட்காந்து கைஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு புக்கு கீழே ஒன்று பார்த்தீங்கன்னா ஓடுற மாதிரி அது அழுத்திங்க ஸ்பீடாக ஓட்டு போகலாம் உங்களுக்கு நான் சும்மா ஏதாச்சும் அழுத்தி விட்டேன் டக்குன்னு வந்து விட்டான்ட்டேன் பார்த்தா இங்கே என்னமோ இருக்குது ஓ கோஸ்ட் வந்துட்டு இந்த ரூம்குள்ளே வராரு போல் பார்த்தீங்கன்னா உள்ளே வர மாட்டுரு அது இப்படி காரிடார்லேயே போயிட்டு வந்துடும் போல் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை போமா சவுண்டு மொத்தம் வருது ஸோ பேய் வந்து அவங்களே ரன்னு கொடுத்துறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஓடி போயிடலாம் டக்குன்னு நீங்கள் இந்த சைடில் ஸ்ப்ரிண்ட் பட்டன் மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பேன் ஆகிக்கிட்டோம் எங்கடா கிடைக்காது ஒரு ஷூ விட மட்டும் வாங்க புக்கு கீழே பாருங்கள் ஒரு மாதிரி ரன்னிங் ஆப்ஷன் மாதிரி பார்த்தீங்களா லோட் ஆனே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கோஸ்ட் ஆனால் டக்குன்னு ஓடிக்கலாம் அதுக்கெல்லாம் சரி இப்போ மேலே கீழே பார்த்துக்குவோம் என்ன இடமே தெரியலையே வர மாதிரி தெரியுது படிக்கட்டுக்கு தான் வர மாதிரி தெரியுது வருது இங்க ஐயோ வருது வெடி பார்த்துட்டு வருது சவுண்ட் வரணும் அழுகுத மாதிரி இருக்கு உள்ள வராதுன்னு நினைக்கிறேன் என்னடா இன்னும் அழுகுற மாதிரி இருக்கு கைஸ் இந்த மாதிரி சிலிங்கிறவங்க அப்படி கத்த சிலிங்கிற மாதிரி அந்த மாதிரி கைஸ் குழந்தை மாதிரி அழுகுற மாதிரியே இருக்குது கைஸ் சவுண்ட் தான் கைஸ் பயங்கரமா இருக்கு 7 பேக் அனுப்பிச்சிட்டோம் கைஸ் பேய் பக்கத்தான் இருக்கு போல லைட் ரொம்ப பிளிங்க் ஆகுது நீங்க பேய் எங்கே பார்ப்போமா இதுங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு போல கைஸ் நம்ம கீழே போயிட்டு வாங்க மேலே பார்ப்போம் சமைச்சிக்க மேலே போயிடுவோம் இல்லை கோச்சு கீழே தான் போயிட்டு போல ஏன்னா படிக்கிட்டு வெளியே கீழே போகிற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்து வாங்க அப்படி மேலே போயிடணும் அந்த கேப் வச்சுக்கிட்டு ஸோ நம்ம பார்க்குற மிஸ்டிங் தான் வரணும் போல் மேலே போகணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வந்துடும் போது கைஸ் மேலே போயிடும் ஆமாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஆக பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு மாதிரி இந்த செஸ்லாம் விளையாடுவோம் தெரியுமா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த மாதிரி கைஸ் அப்போ பார்த்துக்கல அப்போ மேலே தான் இருந்துக்கு போல நம்ம டைல்ஸ் வச்சு நம்ம அனுப்பிச்சிடலாம் அது மேலே இருக்கா கீழே இருக்கான்னு ஸோ பார்த்தீங்கன்னா ரூம் இருக்கா அப்பா ரூம் நிமிஷம் டக்குன்னு இங்கே பேக்லடா என்னடா போகலாடே எங்கேயும் மாடி போகுது மாடி தான் போகணும் படிக்க ஆக்சுவலி பண்ணுவீங்களா வேற பேய் வந்துட போகுது ஆக்சுவலி பண்ணி தொடாமல் அப்படி போயிடுவாங்க மெழுகுத்தி வச்சிருக்காங்க வேற பேய் வந்துட போகுது என்னது இது ஓப்பன் ஆயிடுச்சு ஓ நம்ம எடுத்தோம்னா அந்த கட்டிங் பண்ணுற அந்த இது அது மூலியமா இது எடுத்துருமோ குழந்தைங்க போட்டு ஐயோ 4 பேய் இருக்கா 4 பேய் இருக்கோ ஒரு பேய்னா காட்டினாங்க இது என்ன போட்டல் மாதிரி இருக்கு உள்ள காப்போமா என்ன இந்த இடமா நம்ம ஸ்பானான ரூம் பக்கத்தே ஒன்று இருக்குமே அதுவா இந்த இடம் நினைக்கிறேன் ஆமா அந்த ரூம் தான் இந்த ரூம் பார்க்கணும் ஆமா அதே ரூம் தான் அப்போ இதான் நம்ம ஸ்பானான ரூமு அதான் கேஸ் ஓ டெலிபோர்ட் ரூம் மணி போல திருப்பி மாடிக்கு போகணுமா நம்ம ஐயோ எங்க பேய் எங்க வர பார்த்துக்கோங்க கேஸ் மாடி தான் கேஸ் இருக்கு பேய் வாங்க நம்ம கீழே போய்க்கலாம்
என்ன ஷாக்கு கீழே வைக்கலாம். நீங்க வந்துட போகுது, அதான் பயமா இருக்கு. டக்குன்னு வரல, நம்ம கீழே போயிருக்கோம். டக்குன்னு பொட்டி பொட்டியா இருக்கு இங்க பாருங்க, பொட்டி. எவ்வளோ பேய் வந்துட போரு உள்ள. ஏய் எலி கைஸ், எலி போகுது கைஸ். ஐயோ எலிலாம் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் போல இது. ஏய் ஏய் வருது போல வருது போல வருது போல வருது போல. கைஸ் பார்த்து முடிச்சாச்சு கைஸ். பார்த்தா எங்க இருக்கு கைஸ்? பார்த்தீங்கன்னா எங்க வரும் தெரியல. 2வது ஃப்ளோர்ல இருக்கா 3rd ஃப்ளோர்ல இருக்கான்னு தெரியலையே. என்ன உடியாடுற மாதிரி இருக்கு. போவோம் அப்படியே. எத்தனை ஒன்னே ஒன்றா கேச்சு முடிச்சுட்டா போயிடலாம் கேச்சு, ஜெயிச்சிடலாம் கேச்சு, கேம் பிளே முடிச்சிடலாம் கேச்சு. இன்னும் ஒரே ஒரு பேக்கு கீழே இருக்கா, எலியோட போயிட்டு இருக்கு கேஸ். ஒரு பேக் ஓகே கேஸ், அவ்வளோதான் கேஸ். அதான் கேஸ் மேலே மட்டும் போனால் போதும். அவ்வளோதான் கேஸ் முடிச்சாச்சு கேஸ். மேலே மட்டும் போயிட்டா போதும். என்ன தெரியல வேற இன்னும் இருக்கு. இருக்க முடியுமா? அவ்வளோதான் கேஸ். அதான் 12 கரெக்டாக முடிச்சிட்டோம்ல. இப்போ பாருங்க ஃபைன் எக்ஸிட் அண்ட் எஸ்கேப் மட்டும் போட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வந்தவர் வந்து முடிச்சு போயிருவோம். சரி ஐஸ் வந்து முடிச்சு எங்கே ஒரு பார்த்து அப்படி மேலே தான் கேஸ் இருக்கு, மேலே தான் கேஸ் இருக்கு. வாங்க வாங்க. இது வந்த வழி வர தெரியல. நீ எளிய ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இது என்ன நம்ம பார்த்து பயந்து ஓடுது. கேஸ் முடிச்சாச்சு கேஸ், முடிச்சிச்சு கேஸ். பார்த்தீங்க இப்படியே போய் பக்கத்துல தான் கேஸ் இருக்கும். பேய் வந்துட போகுது. பார்த்தீங்கன்னா பேய் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போவோமா? என்ன பண்ணுவோம் போன் வெயிட் பண்ணிட்டு போவோம். சரி முடிச்சிட்டோம் கேஸ். வந்தா கேஸ் முடிச்சிட்டோம். சரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேஸ் இருக்கு. நம்ம ஈஸியாக விளையாடுறதுனால ஈஸியாக இருக்கு. நம்ம அந்த இது நார்மலையோ ஹார்டில் விளாண்டா இன்னும் ரஃபாக இருக்கும் போல. ஸோ நம்ம அந்த ஹார்டு அந்த ஈஸி நார்மல் ஹார்டில் தான் நம்ம அப்புறமா இருப்போம். ஸோ அவன் தான் கேஸ். என்னடா சவுண்டு கடைசியில். ஸோ அவன் தான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ பாய் கைஸ்.